சீமானதான் விசாரி சொல்லுங்க. விஜய்னா ஒரு பயனா உதயநிதிக்கு தான். ஸ்டாலின் தானே, ஸ்டாலின் தான் தொடச்சிட்டு போனது. சீமான் கெட்ட எண்ணத்துல இருக்காரா என்ன சீமாங்கிறது வந்து ஒரு கொள்கை, இது வந்து பெரிய ஒரு செல்வங்கள் மாதிரி புரியுதா. அந்த அங்கே பேரையே கெடுக்கிறது வந்து சீமா மட்டும் தானே. நல்ல ஒரு கொள்கை உள்ள மனுஷன், தமிழருக்காக போராடுறவர். அதால வந்து சீமான் தான் பேரையே கெடுக்கிறது. திரள் நிதியில உண்டியல் கொடுக்குறாருன்றாங்களே. உண்டியல் கொடுக்கணும் பிச்சை எடுக்க சொல்லலாம். பிச்சை எடுக்க சொல்லுங்க சீமானதான். பிச்சை எடுக்க சொல்லுங்க. ஏன்னா குண்டியில் கொடுக்கறதோட ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு எல்லாத்தையும் அவங்க கட்சிக்காரெல்லாம் உட்கார வச்சு, என்ன அவரும் பேச்சாளர் தான், என்னோட ஒரு நல்ல பேச்சாளர் தான், இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் 4 பேரை கட்சிக்காரெல்லாம் உட்கார வச்சு ₹1 ₹2 தட்டில் போட சொல்லி பிச்சை எடுத்து வச்சு அப்படி நிதியை சமாளிக்க வேண்டியதா. என்ன பிச்சை எடுத்து வாங்கினதுனா அது பிச்சை எடுத்து வாங்கினது நேச்சர்லாம் போட்டேன். நான் ஒன்றும் பயம் இல்லைண்ணா இருக்கு. நான் விஜய் ரசிகர்ண்ணே. நான் ஒன்றும் பயந்துலாம் பேசலை, திறமையாக தான் பேசுகிறேன். நீ பாட்டு தனியாக இருக்க. உன்னை நாங்கள் தொடுறோமா, நீ ஏன் எங்களை சீன்ற? விஜய் ரசிகரா விஜயா, உன்னை நாங்கள் தொடுறோமா பேசுகிறோமா போகிறோமா, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கோம்ல. நீ ஏன் எங்களை தொட்டு பார்க்குற? உனக்கு வயிற்றுச்ச. ஆமாம் வயிற்றுச்ச. ரெண்டாவது வந்து இல்லை இப்படி பிச்சை எடுக்க சொல்லலாம். இப்படி தட்டு இடத்துல அவங்க உண்டியில் கொடுக்க வேண்டியதில்லை, தட்டு எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கணுமா, பெரிய தட்டு எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது விஜய்னு போட்டீங்க. ஆமாம். அரசியலுக்கு வந்தோன்னு ஜோசப் விஜய்னு போடுறீங்க. சரி, சீமா அவன் அப்பா பேர் என்ன? சீமா அவங்க அப்பா பேர் என்ன? அவன் அப்பா அவர் அப்பனுக்கு பிறக்கலையா? அவரு அப்பா பேரை போட்டு தானே வரும். சீமாங்கிறது ஒரிஜினல் பேர்னால மறுபடியும் சோசப் விஜய்ங்கிறது அவங்க அப்பா வச்ச பேர். அது என் தளபதி என்ன விஜய் என்ன அவங்க அப்பா வச்ச பேர். அது என்ன சோசப் விஜய்ங்கிறது வந்து ஒரிஜினல் பேர். அப்போ வந்து தளபதிங்கிறது வந்து ஸ்டாலின் தான் தளபதி வந்துச்சு, தளபதி ஸ்டாலின் வந்துச்சு. என்ன பேச விடாதுண்ணா, ஸ்டாலின் தான் ஸ்டாலின் மட்டும் தான் தளபதினு வந்துச்சு. தளபதி எல்லாம் தலையாக முடியாதுண்ணா, தளபதி மட்டும்தான் தலையாக முடியும். பட்ஜெட் போட்டாங்க. ஆமாம். எப்படி நல்லா இருக்கா மக்களுக்கு? பட்ஜெட் வந்து ஒன்று நிதியிலே ஒன்றும் இல்லைங்கிறாங்க. பட்ஜெட் போட்டாங்க, அவர் சொல்கிற கோரிக்கைலாம் நிறைவேற்றுவார்ண்ணா. பட்ஜெட்லாம் கஜினாவில் நீ தான் தொடச்சிட்டு போயிட்டே, நாங்கள் எங்கன்னா போகிறதா? நாங்கள் இன்னும் உருப்படியாக சேர்த்தா தானே. என்ன யார்? ஸ்டாலின் தானே, ஸ்டாலின் தான் தொடச்சிட்டு போனது. தொடச்சிட்டு போயிட்டீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருண்ணா, ஒரு மனசாட்சி இல்லாமல் என்கிட்ட இருக்கிறதே என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா. ஒரே ஒரு 50 சீட்டு கார் இருந்ததுக்கு பெரிய காமெடி இல்லைண்ணா அது. என்ன ஒரு மெயின்டைன் அவருக்கு பாரு, 10,000 ரூபா தானே இருக்கா. அப்போ சண்டி நீர் கேடிவி நிர்வாகம் எங்கே போகிறது, சண்டி நிர்வாகம் எங்கே போகிறது? என்ன இல்லை நான் என்னண்ணா எவ்வளோ இருக்கு என்ன கணக்கு பார்க்க முடியாதுண்ணா. என்ன கணக்கு பார்க்க முடியாதுண்ணா. என்ன அதெல்லாம் பல கோடி இருக்கு. அவங்க நினச்சா தமிழ்நாடு அப்படி தலைகீழாக மாற்றலாண்ணா, அவ்வளோக்கு இருக்குண்ணா. 2,500 தரேன்னாரு பட்ஜெட்டில், தரலையா விஜயா? 2,500 ரூபா தரேன்னாரு. உள்ள கால் எடுத்து வச்சதே இப்போ தான் 3 மாதம் தான் ஆகுது. ஏன்னா அதில் உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது என்னன்னு நம்மளுக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது நாங்கள் புரியாத போது உள்ளே போயிட்டு நாங்கள் என்ன தோன்றது கொடுத்த வாரிக்கை. இது வாக்கு மாறினாலும் சொல்லு மாறாது, விஜயோட சொல்லு மாறாது. என்ன வாக்கு மாறல எங்கள் தளபதியோட சொல்லு மாறாது, கண்டிப்பாக செய்வார். கொஞ்சம் வெயிட்டிங். 2.5 வருஷம்லாம் ஆகாதுண்ணா, கண்டிப்பாக பண்ணுவார் பாருண்ணா, கண்டிப்பாக பண்ணுவார் பாருண்ணா, கண்டிப்பாக பண்ணுவார்ண்ணா. உதயநிதி வந்து பட்ஜெட் 0 மார்க் கொடுத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? எது விஜயை வேஸ்ட் அப்படிங்கிறாங்களா? பட்ஜெட் போட்டது போக போக தெரியும் நான் தளபதியோட பெருமை. அது வேஸ்ட்டுன்னு சொன்னவங்க, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொன்னவங்களுக்கு இப்படி தட்டி வந்தார், இப்படி கிங்கான்னு நாங்கள். என்ன ஒன்றுமே இது வேஸ்ட்டுன்னு சொன்னது நாங்கள் என்னைக்கு நாங்கள் தான் சிஎம். ஒன்றுமே பண்ண முடியாது அண்ணா. இது நான் சொல்ல, தமிழ்நாட்டு பெண்கள் சொல்லும் அந்த வார்த்தையை. கைது பண்ண தப்பு சரியா? கைது பண்ணலாம் கரெக்டான வயசு. உதயநிதி மன்னிப்பு கேட்டே ஆகணும் சார், கேட்டே ஆகணும். எல்லாம் ரசிகர் எல்லாம் போராட்டம் பண்ணுவான். நல்லா பக்கா விஜய் ரசிகர், வெறி பிடிச்சவன் நானு, நல்லா வெறி பிடிச்ச விஜய் ரசிகர். கண்டிப்பாக பண்ணது தப்பு, மன்னிப்பு சொல்லுங்க சார். அந்தாள்பட்டு செவனு படம் தான் சார் நடிச்சிட்டாரு. உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாரா? எங்கள் ரசிகர்களா நாங்கள் யாராவது உன்னை டிஸ்டர்ப் பண்ண தான் நீங்களை கேட்கலாம். அவங்க பாட்டுக்கு செவனு 200 கோடி ரூபா எங்களுக்கு சம்பளம் போதும் சார், நாங்கள் பாட்டு நிம்மதியாக இருந்தோம் சார். எங்களையே சார் நீ நின்றுட்ட, என்ன திட்டினீங்க சீண்டுனீங்க, நாங்கள் தட்டு போயிட்டே இருந்தோம். நாங்கள் யாரு மடியிலையும் நாங்கள் கை வைக்கல. ஏன்னா எங்ககிட்ட வந்தால் நாங்கள் மறுபடியும் எடுப்போம். ஆபாசமாக பேசுகிறேன் எல்லாம் நம்மளும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க, அப்படி பேசக்கூடாதுண்ணா. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க விருப்பங்கள். ஆபாச நிதின்றது கரெக்டா? என்ன ஆபாச நிதிக்கு எப்படி சார் கரெக்டாக சொல்ல முடியும்? ஒரு பெண்களை வந்து அதே வந்து பொதுநல சேவையில் வந்து மற்ற அவங்க அக்கா தங்கச்சி பேசுகிறா நீங்கள் ஒத்துவங்களா? அரசியலுங்கிறது வந்து அவங்க போட்ட சட்டம் தான். அது பெண்களை வந்து பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து எங்கள் விஜய் என்ன கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நீங்களும் கொடுத்தீங்க, நாங்கள் எல்லாம் சொல்ல பொதுநல சேவையில் நீங்களும் கொடுத்தீங்க. ஏன்னா பெண்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு. நீங்களே ஆபாசமாக பேசுகிறீங்க. கைது பண்ண வந்தால் பாத்ரூமில் போய் 2 நாள் உட்காந்துட்டாருங்க. அதுக்கு பாத்ரூமில் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பயம்
பயம் விஜய்னா ஒரு பயம்னா யாருக்கு? உதயநிதிக்கு தான் பயம் என்னன்னு நம்ம அவசரமாக பேசிட்டோமே நம்ம பேசுறது தப்பு அப்படின்னு உணர்வை நீனே உணர்ந்துட்ட. கரூர்ல ஓடி போனார் விஜய், ஓடுகாலி விஜய்ன்றாரு உதயநிதி. ஒரு சேவகனாக போயிருக்கோம். இப்போ நீங்கள் ரசிகர், நீங்கள் இப்போ நீங்கள் கேமரா ஸ்டூடியோவில் என்ன உங்களை பார்க்கன்ட்டு 10 பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா 10 பேருங்கிறது 20 பேராக மாறலாம், 100 பேராக மாறலாம், 200 மாறலாம், 1000 பேராக மாறலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வத்தால் வர்றது. ஏன்னா உனக்கு நீ ஏன் கூட்டத்தை பார்த்து நீ ஏன் பயந்து எனக்கு எங்களை 40 பேர் 42 பேர் பண்ணீங்க? அவர் பயத்தில் ஓடினாக்க 40 பேர் என்ன பதில் சொல்லி இப்போ என்ன மறுபடியும் வந்து பேசிக்குவோம், எது நடந்தாலும் மறுபடியும் வந்து பேசிக்க வேண்டியதான் பயத்தால் தான் போகிறது. பயந்து ஓடல, விஜய் ரசிகருக்கே பயம் இல்லை. என்ன ஓடுகாலின்றது தப்பா? ஓடுகளுக்கு ஆமாம் தப்பு தானே. பயந்துட்டு ஓடினாக்க 100,000 பேர் இருக்காங்க, 100,000 பேர் எடுத்து 40 பேர் செத்துட்டாங்கன்னு என்ன பதில் சொல்லுவ? எப்படி கீழே இறங்கி ஒண்டி போய் பேச முடியுமா? கரூர் அந்த அரசு வேலை கொடுத்தாருல, ஆமாம், கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு நிறுத்திட்டாருல சீமானு. அதை தடை பண்ணாக்கா அண்ணா எல்லாரும் ஒரு பாவங்கள், புரிஞ்சுதா? அவர் பண்ணல பாவம். என்ன நம்மளால ஒரு நடந்துச்சுன்னு ஒரு மனிதாபிமானத்தில் கொடுத்தது இது. அது சீமான் கேஸ் போட்டு தடுத்துட்டாரு. சீமான் கேஸ் போட்டாக்கா என்ன புடிட்டு போய் போகிறாரா? புடிட்டு போய் போகிறாரா அவரு? சீமா கேஸ் போட்டு எங்களை என்ன பண்ண முடியும்? தடுத்துட்டாரு. இப்போ வேலையை தடுத்தாக்கா மறுபடியும் நாங்களால வேலை வாங்கி கொடுக்க முடியும் உங்களுக்கு. எங்களால் முடியும் நான் வேலை வாங்கி கொடுக்க.